Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா DreamyBot D9 Robo Vacuum Cleaner plus இதுல பாத்தீங்கன்னா மார்மிங் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேசிக் செட்டப் பண்ணிட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் plus ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிளா இருக்குமா இருக்காதான்னு டீடைலா தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்தா நீங்க பார்த்துட்டு ரிவ்யூ பேசிஸ். சோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம அன்பாக்சிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நியூ இயர் சேல் போயிட்டு இருந்தது. எனக்கு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடச்சதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30K அவைலபிளாக இருந்தது. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 21,000 இருந்தது. நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2054 அவைலபிளாக இருந்தது. பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரீமி சைடில் இருந்து ஒரு பெட்டரான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. தம்ஸ் அப். ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேக்கேஜிங் வந்துடும். பேசிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 4000 PA சக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க. ரேடார் சென்சார் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் சென்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபால் டிடெக்ஷன் இருக்குது. 5000 mAh பேட்டரியில் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மிஷின் ரன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆப் மூலிமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வைஃபைல கனெக்ட் ஆகும். ஸோ 270 ml வாட்டர் டேங்க்கும் 570 ml நமக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் இனிஷியல் லான்ச் ஆகும்போது ரொம்பவே காஸ்ட்லி தான். 35K கிட்ட அரௌண்ட் இருந்தது. இப்போது நல்ல ரேட்டுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த யூசர் மேனுவல் நமக்கு தேவைப்படும். லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைனாலும் க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடத்துல இருந்து தான் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு பாட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ப்ரஷ் ஆல்ரெடி அட்டாச் ஆகியிருந்தது. அந்த ஆரஞ்சு கலர் தான் மெயின் ப்ரஷ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க். அதில் பார்த்தீங்கன்னா பேட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்ஸில் இருக்க கவர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட் ப்ரஷ்ஷை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. பின்னாடி இருக்கிறது ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன். ஓகே, வாட்டர் பேட் அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ளக்கு தான். அவ்வளோதான், அட்டாச் ஆகிடுச்சு. ரிமூவ் பண்ணும்போது சைடில் 2 பட்டனுக்கு அதை பிடிச்சி எடுத்துக்கலாம். மெயின் ப்ரஷ்ஷும் இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ரிமூவ் பண்ணி உங்களால் வாஷும் பண்ணிக்க முடியும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை ரைன் பண்ணும்போது நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேசிக் செட்டப் பார்க்கலாம். யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் அந்த டாக் ஆன் பண்ணிவிட்டு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மிஷினில் இருக்க பவரையும் நான் ஆன் பண்ணிட்டேன். லைட்டு வந்து க்ளோ ஆகுது. இப்போ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ட்ரீமி ஆப்புன்னு போட்டிங்கன்னா, ட்ரீமி ஹோம் ஆப்புன்னு போட்டிங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். 85 MB ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வைஃபையில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் ஃபோனை. அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. வாரண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸு எதுனாலும் நம்மளால் ஆப்லேயே பார்த்துக்க முடியும். தேவையான பர்மிஷன் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். வைஃபை சிக்னல்லாம் அங்கே க்ளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு குயிக்கான ஒரு ஸ்கேன் பண்ணும். வித்தின் 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம், ஹால், கிச்சன் என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரூமை பிரிச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன பிளாக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்டிகல்ஸ் இல்லை ரேடார் சென்சார் கொடுத்துருக்கனால ஸ்கேனிங் வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக இருந்தது. ஸோ நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த அளவு ஸ்கேன் பண்ணி அப்டிகல்ஸ் அவாய்ட் பண்ணி மூவ் ஆகிறதா இருக்கட்டும், சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஸ்டாட்டிக்லாம் இல்லை, ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான க்ளீனிங். இது மாதிரி வந்து பேடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் கூட சேர்ந்து இழுத்துன்னு போகும்.
ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டான பேடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக ரன் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு இதை கேப்சர் பண்ணிக்கன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க, அந்த சின்ன பிளேடு இருக்கும். ஏதாலும் ப்ரஷ்ஷில் முடியெல்லாம் சுற்றினா அதை வச்சு நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொசைக் சர்ஃபேஸில் நான் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ மொசைக்குன்றனால பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 80 to 90% அளவுக்கு க்ளீனிங் இருக்குது. இந்த பேடு பாருங்கள் கூட சேர்ந்து இழுத்துன்னு வரல. பேடு மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் ஆகும். பேடில் கழுக்கையும் கூட சேர்ந்து சக் பண்ணி அந்த டஸ்ட்பினில் போட்டுரும். ஸோ அந்த மோடை நீங்கள் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணோம். நீங்கள் பார்க்கலாம் கார்னர்ஸும் ஆப்ஸ்டக்கல்ஸும் எந்த அளவுக்கு இது நமக்கு க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக க்ளீன் பண்ணுது. ஓரமாக இருக்கிறது அதாவது கார்னர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாலாம் க்ளீன் பண்ணாது, ஓரளவுக்கு தான் பண்ணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மெட்டல் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக் பண்ணி எடுக்காது. அடியில் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி பாருங்கள். அப்டக்கல்ஸை எந்த அளவுக்கு சுற்றி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது இந்த ஷாட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் வாலண்டியராக அங்கே ஸ்லிப்பர் ஒன்று போட்டிருந்தேன், அது எந்த அளவுக்கு தள்ளிட்டு போகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் பவர் இருக்கும். ஒரு வேளை நமக்கு ஃப்ளோர் அவைலபிள் இல்லாமல் கீழே பள்ளம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டு திருப்பிட்டு வந்துடும். ஆன்டிஃபால் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பக்காவாக வேலை செய்யுது. இந்த ஷாட்டில் காமிச்ச மாதிரி நீங்கள் தப்பி தவறி கால் எடுத்துன்னு குறுக்கால போனீங்கன்னா தவிர்த்துடும். ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் நமக்கு அவாய்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் போது டாக் ஆகும் போது நம்ம வாய்ஸ் கமெண்ட் கொடுத்துரும். என்ன அழகாக பார்த்தீங்கன்னா போய் நமக்கு டாக்கில் உட்காருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கிளீனிங் மாபும் நான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு கிளீனிங் இருக்குன்றதை பாருங்கள். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டரை இருக்குது, அந்த மிஷின் மேலாம் எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள். 3 விதமான ஷாட் ஓரளவுக்கு உங்களுக்கான ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப். இதில் பார்த்தீங்கன்னா மாப் மட்டும் பண்ணுமா இல்லை ஸ்வீப் மட்டும் பண்ணுமா, சக்ஷன் பவர் குவைட்டா பவர்ஃபுல்லாக வேணுமா, வாட்டர் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸு, நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு போகணுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறதே மல்டிபிள் ஃப்ளோர் வரைக்கும் 3 ஃப்ளோர் வரைக்கும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ரைட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ நடுவில் இருக்கிறத நோ ஜோன் மூலியமாகவும் பண்ணிக்க முடியும். டெய்லி மாப் பண்ணுமா, அடுத்த நாள் பண்ணுமா, சீக்வன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் நம்மளால பண்ண முடியும். இந்த சேனலில் நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூ ப்ளஸ் கன்க்ளூஷனாக பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பார்க்கலாம். சர்வீஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்டை டெமோ பண்ணுறதுக்கோ யாருமே வரல. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆன்லைன் சர்வீஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் நேரில் வரலனாலும் நம்ம ஆன்லைனில் பார்த்து அசிஸ்ட் பண்ண முடியுமா. இந்த ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்க்கும்போது அந்த ஹெப்பா ஃபில்டராக இருக்கட்டும், ப்ரஷஸாக இருக்கட்டும், மாப் அந்த இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறம் ஒரு சைக்கிள்ஸ் அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாப் பேடு மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது, மற்றபடி அந்த ப்ரஷோ எப்போ ஃபில்டரும் அவைலபிள் இல்லை. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆக்சசரிஸு நிறையா பிராண்ட் சிமிலராக இருக்குது. மேபி அது ஃபிட் ஆகலாம், பட் நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. நான் வாங்கி பார்த்தீங்கன்னா 6+ months தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு பிரச்சனை இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. கன்க்ளூஷன், நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் யூசேஜ் வச்சு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லணும். நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து 21,000 தான். ஸோ அந்த ப்ரைஸ் இது பயங்கரமான வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. பட் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா 30,000 rupees அவைலபிள் ஆகுது. இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒர்த்து தான். பட் கம்பேர்ட் டு வேல்யூ நமக்கு 21,000 ப்ரொவைட் பண்ணுறது, இந்த 30,000 ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நமக்கு 8K அரௌண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்ற போது நீங்கள் ஒரு நல்ல சேல் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் இந்த ரேட்டுக்கு வாங்குறீங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ப்ராடக்ட் தான். கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு 95% கிளீனிங் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸ் போட்டிங்கன்னா அந்த இடத்துல மொசைக் மாதிரி ஹார்டான சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 to 90% வரைக்கும் கிளீனிங் அங்கே கிடைக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய்.